ஜூன் 12 2026 வெள்ளிக்கிழமை. பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 29ஆம் தேதி. சூரிய உதயம் காலை 5:50. சூரிய அஸ்தமனம் மாலை 6:33. திதி துவாதசி. விஷ்ணு வழிபாடு மற்றும் நற்செயல்களுக்கு உகந்த நாள். நட்சத்திரம் பரணி. பெரும்பாலான நாள். யோகம் சித்த யோகம். பிரதோஷ சிறப்பு நாள். இன்று சிவபெருமானை வழிபட மிகவும் சிறந்த நாளாகும். மாலை பிரதோஷ வேளையில் சிவாலய தரிசனம் செய்வது நன்மை தரும். விதியை வெல்லும் மதியழகாய், வாழ்வை மாற்றும் நல்வழியாய். கருப்பாய் ஜோதிடத்தின் இன்றைய ராசிபலன்கள். மேஷம் ராசி நேயர்களே, தைரியம் கூடும். கடந்த சில நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். உங்களின் பலம் என்ன என்பதை உணர்ந்து புதிய உத்வேகத்துடன் செயல்படுவீர்கள். தொழில் மற்றும் வேலையில் இருந்த அழுத்தங்கள் குறையும். இழந்த நம்பிக்கையை மீட்டெடுப்பவர்கள். கடந்த சில நாட்களாக மனரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ஏதோ ஒரு முட்டுக்கட்டை உங்களை அழுத்திக் கொண்டிருக்கலாம். நீங்கள் பலவீனமாக இருப்பதாக நினைத்த தருணங்கள் முடிவுக்கு வருகின்றன. இன்று உங்கள் ராசிநாதனின் பலத்தால் உங்களுக்குள் இருக்கும் அசாத்திய துணிச்சலை நீங்களே உணர்வீர்கள். இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணமே இன்று உங்களுக்கு பெரிய ஆயுதம். தடைப்பட்ட காரியங்கள் மதியத்திற்கு மேல் சாதகமாக மாறும். சுய உழைப்பால் உயர்ந்தவர்கள். நீங்கள் ஆரம்ப காலத்தில் பட்ட கஷ்டங்களும் உங்களைச் சுற்றியிருந்தவர்கள் உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இருந்த நாட்களும் ஏராளம். மண்ணுக்குள் விதை படும் பாட்டைப் போல பல இன்னல்களை இரகசியமாக தாங்கிக் கொண்டீர்கள். இன்று நீங்கள் ஒரு மரமாக வளர்ந்து நிற்கிறீர்கள். அன்று உங்களை உதாசீனப்படுத்திய சொந்த பந்தங்களும் நண்பர்களும் இன்று உங்களிடம் உதவி கேட்டு வரும் நிலை உருவாகியிருக்கும். நீங்கள் இன்று பலருக்கு வேலை கொடுப்பவராகவோ அல்லது குடும்பத்தைத் தாங்கும் தூணாகவோ நிழலாக மாறியிருப்பீர்கள். மொத்தத்தில் இன்று மேஷ ராசி நேயர்களுக்கு தைரியம், மனத்தெளிவு மற்றும் முன்னேற்றம் தரும் நாளாக அமையும். நம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிர்பார்த்த வெற்றிகள் கைகூடும். ரிஷபம் ராசி நேயர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் நிதானமும் நம்பிக்கையும் வெற்றிக்கான பாதையை உருவாக்கும் நாள். மனதில் இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவான சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். குடும்பம், தொழில், பணவரவு என பல விஷயங்களில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படக்கூடும். குடும்ப மகிழ்ச்சி. வெள்ளிக்கிழமை உங்கள் ராசிநாதனான சுக்கிரனின் நாளாக இருப்பதால் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில் நல்ல செய்திகள் வரும். கணவன் மனைவி ஒற்றுமை. வெள்ளிக்கிழமை உங்கள் ராசிநாதனான சுக்கிரனின் நாளாக இருப்பதால் குடும்ப உறவுகளில் சுபமான சூழல் நிலவும். கணவன் மனைவி கடந்த சில நாட்களாக தம்பதியருக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி பரஸ்பர அன்பு அதிகரிக்கும். ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு விட்டுக் கொடுத்து போவீர்கள். உறவினர்கள் சுப காரியங்கள் தொடர்பாக உறவினர்களின் வருகை அல்லது நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று ரிஷப ராசி நேயர்களுக்கு அமைதி, முன்னேற்றம் மற்றும் மகிழ்ச்சி தரும் நாளாக அமைகிறது. பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும். மிதுனம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சிந்தனை திறனும் பேச்சுத் திறனும் அதிகரிக்கும் நாளாக அமைகிறது. நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் தெளிவும் தன்னம்பிக்கையும் காணப்படும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த சில காரியங்கள் இன்று சாதகமாக நகரத் தொடங்கும். மன அமைதி. உங்கள் துணையின் அல்லது குடும்பத்தினரின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். விட்டுக் கொடுத்துச் செல்வதன் மூலம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கலாம். மாலையில் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடக்கும். துணையின் வேதனையை புரிந்து கொள்ளுதல். கடந்த சில நாட்களாக உங்கள் கணவன் அல்லது மனைவி ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் அல்லது வேலைப்பளுவில் இருந்திருக்கலாம். நீங்கள் அதை சரியாக கவனிக்காமல் இருந்திருக்கலாம். இன்று நீங்கள் உங்கள் துணையின் பக்கத்தில் அமர்ந்து அவர்களின் மனக்குமுறல்களையும் வேதனைகளையும் காது கொடுத்து கேட்பீர்கள். என்னை புரிந்து கொள்ள ஆள் இருக்கிறது என்ற நிம்மதி உங்கள் துணைக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருக்கும் பிணைப்பு பல மடங்கு கூடும். மிதுன ராசி நேயர்களுக்கு புதிய வாய்ப்புகள், நல்ல தொடர்புகள் மற்றும் முன்னேற்றம் தரும் நாளாக அமையும். உங்கள் அறிவையும் திறமையையும் சரியான முறையில் பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம். அடுத்து கடகம் ராசி நேயர்களுக்கான இன்றைய பலன்களை பார்க்கலாம். விழிப்புணர்வு தேவை.
மனோகாரகன் சந்திரனின் சஞ்சாரத்தால் இன்று உங்களுக்குள் ஒருவிதமான இனம் புரியாத கவலைகள் அல்லது கடந்த கால நினைவுகள் வந்து போகலாம். உடல் ஆரோக்கியத்திலும் மன அமைதியிலும் தனிக்கவனம் செலுத்துவது நல்லது. மனதை வழிநடத்த வேண்டியவர்கள் உங்கள் ராசிநாதன் சந்திரன் என்பதால் உங்கள் உடலை விட உங்கள் மனதின் ஓட்டம் இன்று மிக வேகமாக இருக்கும். தேவையில்லாத கற்பனைகளும் கடந்த கால நினைவுகளும் உங்களை வாட்டலாம். உங்கள் மனம் இன்று உங்களை எதிர்மறையான சிந்தனைகளை நோக்கி இழுக்கலாம். அதைத் தடுத்து மனதை நல்வழியில் திருப்புவது உங்கள் கைகளில்தான் உள்ளது. மனதை அமைதியாக வைத்திருக்க தியானம் அல்லது ஆன்மீக சிந்தனைகளில் ஈடுபடுங்கள். மனம் தெளிவடைந்தால் இன்று உங்களின் எல்லா காரியங்களும் வெற்றியாகும். பொருளாதார நெருக்கடியும் ஏளனமும் மனதால் மிகவும் மென்மையான நீங்கள் பணப்பற்றாக்குறை அல்லது கடன் பிரச்சினை காரணமாக உறவினர்கள் மத்தியில் சற்று தலைகுனிவை சந்தித்திருக்கலாம். பணம் இல்லாதபோது மனிதர்களின் குணம் எப்படி மாறும் என்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஏழையாகவோ அல்லது பண நெருக்கடியிலோ இருக்கும்போது உங்களை உதாசீனப்படுத்திய மனிதர்களின் முகத்திரை இன்று உங்களுக்கு தெளிவாக தெரியும். வெள்ளிக்கிழமையான இன்று சந்திரனின் சஞ்சாரம் உங்கள் மனதை சஞ்சலப்படுத்தினாலும் இழப்பதற்கு இனி எதுவுமில்லை, இனி எல்லாமே முன்னேற்றம்தான் என்ற தெளிவு பிறக்கும். உணர்ச்சி போராட்டத்தை கடப்பவர்கள் சமீபகாலமாக குடும்ப சூழ்நிலை அல்லது உறவுகளுக்குள் ஏற்பட்ட விரிசல் உங்களை மனதளவில் காயப்படுத்தியிருக்கலாம். எதை நினைத்து அதிகம் கவலைப்பட்டீர்களோ அங்கே ஒரு தெளிவு பிறக்கும். நீங்கள் நினைப்பதை விட மனதால் நீங்கள் மிகவும் பலமானவர் என்பதை இன்று புரிந்து கொள்வீர்கள். வெள்ளிக்கிழமையான இன்று உங்களின் மனபாரம் பாதியாகக் குறையும். நாம் ஏன் இதற்கெல்லாம் கவலைப்பட்டோம் என்று நீங்களே சிரிக்கும் அளவிற்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். பெற்றோர் குழந்தைகள் பாசம் சந்திரனை ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு இன்று குடும்பத்தின் மீதான அக்கறை அதிகமாகும். பெற்றோரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அவர்களின் ஆசிகளும் வழிகாட்டுதலும் உங்களின் மனபாரத்தை குறைக்கும். பிள்ளைகளின் கல்வி அல்லது வேலைவாய்ப்பு குறித்து நல்ல தகவல் வந்து சேரும். அவர்களின் எதிர்காலம் குறித்த கவலைகள் நீங்கும். மொத்தத்தில் இன்று கடகம் ராசி நேயர்களுக்கு குடும்ப மகிழ்ச்சி, மன அமைதி மற்றும் நல்ல முன்னேற்றம் தரும் நாளாக அமையும். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் எதிர்பார்த்த பலன்கள் கைகூடும். அடுத்து சிம்மம் ராசி நேயர்களுக்கான இன்றைய பலன்களை பார்க்கலாம். பாராட்டுகள் குவியும். உங்களின் உழைப்பிற்கும் நேர்மைக்கும் இன்று உரிய அங்கீகாரம் கிடைக்கும். இதுவரை உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் தங்கள் தவறை உணர்வார்கள். அரசாங்க வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியும். அதிகாரமும் அந்தஸ்தும் பெற்றவர்கள் யாரோ ஒருவருக்கு கீழே அடிமையாக வேலை பார்த்து அல்லது குடும்பத்தில் எந்தவித உரிமையும் இல்லாமல் இவன் என்ன செய்யப் போகிறான் என்று மற்றவர்கள் உங்களை கேலி செய்த காலம் ஒன்று இருந்திருக்கும். உங்கள் விடாமுயற்சியால் இன்று நீங்கள் சமுதாயத்தில் அல்லது உங்கள் துறையில் ஒரு உயர்ந்த பதவியிலோ நல்ல வருமானத்திலோ இருக்கிறீர்கள். அன்று உங்களை அண்ணாந்து பார்க்காதவர்கள் இன்று உங்களின் நிழலில் ஒதுங்க நினைக்கிறார்கள். உங்கள் வார்த்தைக்கு இன்று குடும்பத்திலும் வெளியிலும் தனி மரியாதை இருக்கும். தனித்துப் போராடுபவர்கள் சூரியனை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் வெளியில் பார்க்க கம்பீரமாக தெரிந்தாலும் மனதிற்குள் பல கண்ணீர் அத்தியாயங்களை மறைத்து வைத்திருப்பீர்கள். குடும்பத்திற்காகவோ அல்லது மற்றவர்களின் நன்மைக்காகவோ நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை யாரும் மதிக்கவில்லை என்ற ஆதங்கம் இன்று உங்களுக்குள் இருக்கலாம். மனிதர்களின் பாராட்டுக்காக நீங்கள் வாழ வேண்டியதில்லை. உங்கள் மனசாட்சியும் இறைவனும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள். இன்று உங்கள் மனதில் இருக்கும் பாரத்தை இறைவனிடம் இறக்கி வைப்பீர்கள். ஒரு அசரீரி போல நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ற நிம்மதி உங்கள் உள்மனதில் தோன்றும். தடைகள் விலகும். சிம்மம் ராசி நேயர்களுக்கு தன்னம்பிக்கை, கௌரவம் மற்றும் வெற்றி தரும் நாளாக அமையும். உங்கள் முயற்சிகளில் உறுதியுடன் செயல்பட்டால் நல்ல முன்னேற்றங்களையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். டேப் 6 கன்னி ராசி நேயர்களுக்கான இன்றைய பலன்களை பார்க்கலாம். புதிய முயற்சி வேலை தேடுபவர்களுக்கும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கும் இன்று நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். மற்றவர்களின் ஏளன பேச்சுகளை புறந்தள்ளிவிட்டு உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள். வேலை தேடுபவர்களின் தவிப்பு
திறமை இருந்தும் தகுதிக்கேற்ற வேலை கிடைக்காமலோ அல்லது செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் இல்லாமலோ இந்த ராசியினர் சிலர் தவித்து வரலாம். இவ்வளவு படிச்சிட்டு இன்னும் சும்மாதான் இருக்கிறாயா என்ற சுற்றியுள்ளவர்களின் அலட்சியமான கேள்விகள் உங்கள் நெஞ்சை துளைத்துக் கொண்டிருக்கலாம். இன்று புதன் மற்றும் சுக்கிரனின் கிரக நிலைகளால் இந்த அவமானங்களுக்கு நடுவிலும் உங்களுக்குள் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும். உங்களை மதிக்காத மனிதர்களுக்கு முன்னால் ஜெயித்துக் காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் இன்று உங்களுக்குள் கூடும். உறவினர்கள் ஆதரவு. உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமையப் போகிறது. நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார்கள். பூர்வீக சொத்து சம்பந்தமான சுமூகமான முடிவுகள் வர வாய்ப்புள்ளது. கணவன் மனைவி துணையின் குடும்பத்தார் சம்பந்திகள் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் தடையின்றி கிடைக்கும். சிம்மம் ராசி நேயர்களுக்கு சாதனை, தன்னம்பிக்கை மற்றும் முன்னேற்றம் நிறைந்த நாளாக அமையும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் நல்ல பலன்கள் கிடைத்து மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். tab 7. துலாம் ராசி அன்பர்களே, சுபச்செய்திகள். குடும்பத்தில் இருந்த தலைமுறை இடைவெளி ஜெனரேஷன் கேப் குறையும். பிள்ளைகளின் சுபகாரியங்கள் அல்லது கல்வி தொடர்பாக எடுத்த முயற்சிகளில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். பொருளாதார நிலை சீராக இருக்கும். பெற்றோர் பிள்ளைகள் இடையே பாலம். இந்த ராசியில் இருக்கும் பெற்றோர்களுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் அல்லது பிள்ளைகளாக இருக்கும் துலாம் ராசியினருக்கும் அவர்களின் பெற்றோருக்கும் இடையே இருந்த தலைமுறை இடைவெளி ஜெனரேஷன் கேப் இன்று குறையும். நான் சொல்வதைத்தான் நீ கேட்க வேண்டும் என்ற பிடிவாதத்தை விட்டுவிட்டு உன் தரப்பு நியாயத்தைச் சொல், நான் கேட்கிறேன் என்று இறங்கி வருவீர்கள். பிள்ளைகளின் மனக்கவலைகளை அலட்சியப்படுத்தாமல் அவர்களுக்கு ஒரு நண்பனைப் போல ஆதரவாக நிற்பீர்கள். குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு சமநிலை, மகிழ்ச்சி மற்றும் நல்ல முன்னேற்றம் தரும் நாளாக அமையும். உங்கள் நிதானமான அணுகுமுறையால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து மனநிறைவு அதிகரிக்கும். விருச்சிகம் ராசி நேயர்களுக்கான இன்றைய பலன்களை பார்க்கலாம். சவால்களை வெல்வீர்கள். வேலை செய்யும் இடத்திலோ அல்லது தொழிலிலோ இருந்த போட்டிகளை உங்கள் புத்திசாலித்தனத்தால் முறியடிப்பீர்கள். தடைப்பட்ட பண வரவுகள் கைக்கு வந்து சேரும். உங்களின் மனவலிமை கூடும் நாள். தடைகளை தகர்ப்பவர்கள். பொருளாதார ரீதியாகவோ அல்லது வேலை செய்யும் இடத்திலோ கடுமையான சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். எல்லாமே நமக்கு எதிராக நடக்கிறதோ என்ற எண்ணம் தோன்றியிருக்கலாம். இந்த கஷ்ட காலம் தற்காலிகமானதுதான். இன்று உங்களுக்குள் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும். உங்களை வீழ்த்த நினைத்த பிரச்சனைகளை உங்கள் புத்திசாலித்தனத்தால் முறியடிப்பீர்கள். கடின உழைப்புக்கு பலன் கிடைக்காமல் போகாது என்பதை இன்று உணர்வீர்கள். சிவபெருமானின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் செழிப்பும் பெருகட்டும். tab 9. இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டம், முன்னேற்றம் மற்றும் உற்சாகம் நிறைந்த நாளாக அமையும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் வெற்றி கிடைத்து எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நிறைவேறும். நிதானம் அவசியம். அதிகப்படியான வேலைப்பளு காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம். உணவுக் கட்டுப்பாட்டிலும் ஆரோக்கியத்திலும் கவனம் வையுங்கள். குடும்பப் பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது வீண் விரயங்களை தவிர்க்கும். உடலையும் மனதையும் புதுப்பிக்க வேண்டியவர்கள் கடந்த சில நாட்களாக ஓயாத உழைப்பு மற்றும் அலைச்சல் காரணமாக உடல் சோர்வும் அதனால் ஏற்பட்ட மன அழுத்தமும் உங்களை ஆட்கொண்டிருக்கலாம். உடம்பில் பலன் குறைந்தால் மனதிலும் சோர்வு குடியேறும் என்பதை இன்று உணர்வீர்கள். இன்று உணவுக் கட்டுப்பாட்டில் கவனம் வையுங்கள். உடலுக்குத் தேவையான ஓய்வைக் கொடுங்கள். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பதை நினைவில் கொண்டு ஆரோக்கியத்திற்கு இன்று முக்கியத்துவம் கொடுங்கள். தோல்விகளால் சோர்ந்தவர்கள். தொழிலில் நஷ்டம் அல்லது எடுத்த காரியங்களில் தொடர் தோல்விகளைச் சந்தித்து இவனால் இனி தேர முடியாது என்று மற்றவர்களால் கேலி பேசப்படும் சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். உங்கள் தோல்வியைக் கண்டு சிரிப்பவர்களின் கேலிப் பேச்சுகள் உங்கள் காதுகளில் விழுந்து கொண்டே இருக்கும். இன்று குருவின் பார்வை ஓரளவுக்கு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இந்த கேலிப் பேச்சுகளையே உங்கள் வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்றும் மனவலிமையை இன்று நீங்கள் பெறுவீர்கள். ஒட்டுமொத்த குடும்ப மகிழ்ச்சி. குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும் நாள் இது. பெற்றோர் குழந்தைகள் குடும்பப் பெரியவர்களின் ஆலோசனையைக் கேட்டு நடப்பது நன்மை தரும். பிள்ளைகள் உங்கள் சொல்லைக் கேட்டு நடப்பது மனதிற்கு ஆறுதலைத் தரும். கணவன் மனைவிக்குள் இருந்த இடைவெளி குறைந்து
இருவரும் இணைந்து எதிர்காலத்திற்கான முதலீடுகள் அல்லது திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். வெள்ளிக்கிழமையான இன்று மாலையில் வீட்டில் நெய் தீபமேற்றி குடும்பத்தோடு சேர்ந்து வழிபடுவது உறவுகளுக்குள் இருக்கும் பிணைப்பை மேலும் பலப்படுத்தும். டேப் 10. அடுத்து மகரம் ராசி நேயர்களுக்கான இன்றைய பலன்களை பார்க்கலாம். நீதிக்கான பலன். நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்து ஒரு பிரச்சனைக்கு இன்று சுமூகமான தீர்வு கிடைக்கும். இறை வழிபாட்டில் நாட்டம் அதிகரிக்கும். காலம் நமக்கான பதிலை தரும் என்பதை இன்று உணர்வீர்கள். பொறுமையால் வென்றவர்கள். உங்களுடைய வளர்ச்சி என்பது ஒரே நாளில் வந்ததல்ல, மிக மெதுவாக பல வருட போராட்டத்திற்குப் பிறகு விதை மரமாவது போல நிகழ்ந்தது. நீங்கள் ஏழையாக இருந்தபோதோ அல்லது தோல்விகளை சந்தித்த போதோ இந்த உலகம் உங்களை சுத்தமாக மதிக்கவில்லை. இன்று உங்களின் பொருளாதார நிலையிலும் அறிவிலும் மிக முதிர்ந்த நிலையை அடைந்திருப்பீர்கள். உங்களை ஒதுக்கி வைத்த உறவினர்கள் இன்று உங்கள் வெற்றிக்கதையை பெருமையாக மற்றவர்களிடம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். பலருக்கு வழிகாட்டும் ஒரு உன்னதமான இடத்தில் இன்று நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் மண்ணுக்குள் புதைந்தபோது உங்களை அழிந்துவிட்டீர்கள் என்று உலகம் நினைத்தது. ஆனால் நீங்கள் முளைக்கப் போகிறீர்கள் என்று அதற்கு தெரியவில்லை. இன்று நீங்கள் அடைந்திருக்கும் இந்த மரத்தின் நிழலை, உதவியை உங்களை அன்று காயப்படுத்தியவர்களுக்கும் தந்து உங்கள் பெருந்தன்மையை நிரூபியுங்கள். நீதிக்காக காத்திருப்பவர்கள். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு கடந்த சில காலங்களாகவே ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றங்களும் உங்களைச் சுற்றியுள்ளவர்களின் தவறான புரிதல்களும் மனவேதனையை தந்திருக்கலாம். நாம் யாருக்கு என்ன தீமை செய்தோம் என்ற கேள்வி உங்கள் மனதில் இருந்திருக்கும். உங்கள் உழைப்பையும் உங்கள் கண்ணீரையும் காலம் குறித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமையான இன்று உங்களின் நியாயமான போராட்டங்களுக்கு இறைவனின் வழிகாட்டுதல் நேரடியாக கிடைக்கும். உங்களை தவறாக புரிந்து கொண்ட உலகம் உங்கள் நேர்மையை புரிந்து கொள்ளும் ஆரம்பப் புள்ளியாக இன்றைய நாள் அமையும். மகரம் ராசி நேயர்களுக்கு உழைப்பிற்கு உரிய பலன், தொழில் முன்னேற்றம் மற்றும் மனநிறைவு கிடைக்கும் நாளாக அமையும். பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டால் நினைத்த இலக்குகளை அடைய முடியும். கும்பம் ராசி நேயர்களுக்கான இன்றைய பலன்களை பார்க்கலாம். எல்லைகள் தேவை. மற்றவர்களின் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடுவதைத் தவிர்ப்பது நல்லது. இன்று உங்கள் சொந்த வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். இசையை கேட்பது மன அழுத்தத்தை குறைக்க உதவும். சிந்தனைகளை சீரமைக்க வேண்டியவர்கள். அடுத்தவர்களின் பிரச்சனைகளை உங்கள் தலைமேல் தூக்கிப் போட்டுக்கொண்டு மன அமைதியை இழந்து நிற்கும் சூழல் இன்று ஏற்படலாம். உங்கள் மனதை நீங்கள் சரியாகக் காக்காவிட்டால் தேவையற்ற குழப்பங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையை திசை திருப்பிவிடும். மற்றவர்களின் விஷயங்களில் எல்லையோடு இருங்கள். இன்று உங்களுக்கு பிடித்தமான இசையைக் கேட்பது அல்லது புத்தகங்கள் படிப்பது உங்கள் மனதை நல்வழிப்படுத்த உதவும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஆறுதல். உறவினர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்தில் யாரோ ஒருவர் கடுமையான மனப்போராட்டத்தில் இருக்கலாம். அவர்களுக்கு உங்களின் உதவி தேவைப்படும் நாள் இது. தவறு செய்தவர்களாகவே இருந்தாலும் அவர்களை குற்றம் சொல்லாமல் அவர்களின் சூழ்நிலையை உணர்ந்து அவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் வார்த்தைகளைச் சொல்வீர்கள். உங்களின் இந்த பக்குவமான குணம் உங்களைச் சுற்றியுள்ள உறவுகளுக்கு மத்தியில் உங்களுக்கான மரியாதையை மிக உயரத்தில் கொண்டு போய் வைக்கும். ஒருவர் வேதனையில் இருக்கும்போது அவர்களுக்கு பெரிய பண உதவியோ அறிவுரையோ தேவையில்லை. நான் இருக்கிறேன், சொல் என்று காது கொடுத்து கேட்கும் ஒரு நல்ல ஜீவன் போதும். இன்று கும்பம் ராசி நேயர்களுக்கு புதிய வாய்ப்புகள், நல்ல மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றம் தரும் நாளாக அமையும். உங்கள் சிந்தனை திறனும் முயற்சியும் வெற்றிக்கான கதவுகளைத் திறக்கும். டேப் 12. மீனம் ராசி அன்பர்களே, தாழ்வு மனப்பான்மை நீங்கும். உங்களுக்குள் இருக்கும் திறமைகளை நீங்களே குறைத்து மதிப்பிட வேண்டாம். நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான முடிவு வரலாம். வெள்ளிக்கிழமையான இன்று மகாலட்சுமி அல்லது துர்க்கை அம்மனை வழிபட 12 ராசியினருக்கும் மன தைரியமும் குடும்பத்தில் செல்வச் செழிப்பும் உண்டாகும். தாழ்வு மனப்பான்மையை தவிர்க்க வேண்டியவர்கள். மனதில் ஒருவிதமான இனம் புரியாத பயம் அல்லது தகுதிக்குறைவான எண்ணங்கள் இன்செக்யூரிட்டி தலை தூக்கலாம். இது உங்கள் உடல் நலத்தையும் பாதிக்கும். இந்த வரிகளின் தொடர்பு மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். உங்கள் மனதை நீங்கள் தைரியமாக வைத்திருந்தால் மட்டுமே இந்த நாளை உங்களால் சரியாக வழிநடத்த முடியும். நேர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களுடன் நேரத்தைச் செலவிடுங்கள்.
உங்களால் முடியும் என்ற நம்பிக்கையை மனதிற்குள் விதைத்துக் கொண்டே இருங்கள். ஆரோக்கியமான உணவும் ஆழ்ந்த உறக்கமும் உடலைக் காக்கும். நல்ல சிந்தனைகளும் நிதானமும் மனதைக் காக்கும். இன்று இந்த இரண்டையும் சமநிலையில் கொண்டு செல்லுங்கள். நாள் இனிய நாளாக மாறும். இன்று மீனம் ராசி நேயர்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம், மன அமைதி மற்றும் நற்செயல்களில் வெற்றி தரும் நாளாக அமையும். உங்கள் உள்ளுணர்வை நம்பி செயல்பட்டால் நல்ல பலன்களையும் மகிழ்ச்சியையும் பெறுவீர்கள்.